ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகிஸ்தான் அடிக்கடிக்கு ஏவுகணை அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிற பாகிஸ்தான் ஒரு நாள் பெரிய லெவலில் ஏவுகணை தாக்குதல் பண்ணலாம். இதை சமாளிக்க இந்தியா எப்பயும் ரெடியாக இருக்கணும். ஏற்கனவே இந்தியா கிட்ட பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் பிஎம்டி, பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ். பிஎம்டி ஃபேஸ் 2 சீக்கிரமாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிஎம்டி ஃபேஸ் 1 பயன்பாட்டில் இருக்குது. இப்போ பிஎம்டி ஃபேஸ் 2 உருவாக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக பாகிஸ்தான் ஃபட்டார் 2 SRBM டெல்லியை தாக்குறதுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம உள்நாட்டிலேயே கண்டுபிடிச்ச ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான ஆகாஷும் MR-SAMம் சேர்ந்து இன்டர்செப்ட் பண்ணுச்சு. இப்போ இது தாக்குதலுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இதை அவங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஏவுகணைகளை அப்டேட் பண்ணலாம். முக்கியமாக IRBM இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல், MRBM இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்ஸை எப்பயும் தயார் நிலையில் பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மிசைல்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. புது புது டெக்னாலஜியை உள்ளே ரெடி பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த மிசைல்ஸை எல்லாம் தடுக்கிறதுக்கு தான் கைஸ் இந்தியா பிஎம்டி ஃபேஸ் 2 வேகமாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே இந்தியா கிட்ட S-400 இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை கைஸ். பாகிஸ்தான் ஒரு பெரிய லெவலில் ஒரு 20-30 மிசைல்ஸை லான்ச் பண்ணும்போது S-400ஓட இன்டர்செப்டர்ஸ் தீர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக தீந்துடும். இது எத்தனை நம்ம இன்டர்செப்டர்ஸ் நம்ம வாங்கி வச்சுருக்கோங்கிறது இராணுவ ரகசியம். இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இது யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு வேளை ஸ்டாக் ஃபைலில் கம்மியாக தான் வச்சுருந்தாங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறும். நம்மளோட இன்டர்செப்டர்ஸ் தீந்துடும். இதுக்கு தான் கைஸ் உள்நாட்டிலேயே நம்ம இப்படி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது S-400க்கு ஈக்குவலாக S-500க்கு ஈக்குவலாகவே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிஎம்டி. இப்போ கைஸ் பிஎம்டியோட ஃபேஸ் 1 பற்றி பார்க்கலாம். இது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் வர மிசைல்ஸை ஈஸியாக இது இன்டர்செப்ட் பண்ணோம். ஆனால் ஃபேஸ் 2 அடுத்த லெவல் தான். ஃபேஸ் 2ஆல் இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். அதாவது அவுட்டர் அட்மாஸ்பியர்லேயே இதால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். இதோட ரேஞ்ச் கைஸ் 5000 கிலோமீட்டராக இருக்குது. இதோட ஸ்பீட் மார்க் 5 இருக்குது. அதாவது மார்க் 5லேயே ஒரு மிசைல் அனுப்பினாலும் இதால் இன்டர்செப்ட் பண்ண முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் டெல்லி மாதிரி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இடங்களை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பிஎம்டியை மட்டுமே நம்பி இல்லை. இந்தியா ஏற்கனவே பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆகாஷ், MR-SAM, குசாவை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட S-400 இருக்கு. இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கின பராக் 8 இருக்கு. இந்த மாதிரி பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா வச்சிருக்காங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல பிஎம்டி ஃபேஸ் 1 பிஎம்டி ஃபேஸ் இணையுது. இப்ப கைஸ் பாகிஸ்தானோட எந்த ஒரு அட்வான்ஸ்டு மிசைல் வந்தாலும் இந்தியாவால் அது ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். இந்த பிஎம்டியோட அப்டேட் இந்தியாவுக்கு கூடுதலான ஒரு பாதுகாப்பு தரும். இப்போ கைஸ் பாகிஸ்தான் எந்த ஒரு அட்வான்ஸ்டு மிசைலை சோதனை பண்ணாலும் அதை ஈஸியாக இந்தியாவால் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் ஒரு மிசைல் லான்ச் ஆனாலே அதை இந்தியாவால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதை இன்டர்செப்டும் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அவ்வளோ அதிகமாகவும் வச்சுருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, குட் நைட்.